மன்னா. சங்கீதம் 146 6வது வசனம். சங்கீதம் 146 6. அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். கர்த்தர் யார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அது மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். தம்முடைய உண்மையில மாறாத தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றின் மீது அதிகாரம் உடையவர். அதே நேரத்தில் தம்முடைய உண்மையில் மாறாதவர். அவர் இவ்வளோ பெரிய தேவனாய் இருந்தும் அவர் நமக்கு என்றென்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பவுல் எழுதுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர், அவருடைய கிரியைகளில உண்மையுள்ளவர், அவருடைய தன்மையில உண்மையுள்ளவர். அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். இன்றைக்கு உங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர், பொய்யுரையாத தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் சகலத்தையும் உண்டாக்கினவர். அதே நேரத்தில் நீர் உண்மையுள்ளவர். நீர் எங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்ற வல்லவர். எங்களுக்கு எப்பொழுதும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறக்கா நன்றி. நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறக்காக நன்றி. எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறக்காக நன்றி. தொடர்ந்து நாங்களும் உண்மையாயிருக்க கிருபை தாரும். அன்றை நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் நடக்க கிருபை தாரும். எங்களுடைய வார்த்தையில உண்மையாயிருக்க கிருபை தாரும். கிரியைகளில உண்மையாயிருக்க கிருபை தாரும். உங்களிடத்துல அன்பு காட்டுறதுல நாங்களும் உண்மையா இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.